வெண்ணிலாவை சந்தோஷமா வச்சுக்க தம்பி. அம்மா வெண்ணிலா மகராசியா நல்லா இருமா. ஊரே ஒண்ணு கூடி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டோம். இப்பதான் மனநிறைவாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆமா, வழக்கமா ஆண்டவனோட திருக்கல்யாணத்தை தான் இப்படி ஊரே சேர்ந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் வெண்ணிலாவோட கல்யாணத்துக்கு ஊரே ஒண்ணு சேர்ந்துருக்கோம். ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆமாப்பா, நல்ல வேலை, நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப மனசு இப்பதான் திருப்தியா இருக்குண்ணே. நம்ம வீட்டு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடந்திருந்தா கூட இவ்வளவு திருப்தி இருந்திருக்காது. முத்தரசன் தம்பியும் வெண்ணிலாவையும் ஜோடியா பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கப்பா. ஆமா, இனிமே முத்தரசுக்கு மட்டும் இல்ல, நாம சொன்னபடி இந்த ஊருக்கு நல்ல காலம் தான்ப்பா. அண்ணி, அண்ணன் கூட சேர்ந்து நெருக்கமா நடங்க. சரி, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? 2 பேரும் அப்படி ட்ரீம்லயே வரீங்க. ஒருவேளை இப்பவே ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓ ஜனனி, நீங்க தான் அப்பப்ப கனவு கண்டிட்டே போயிடுவீங்களே, அதனால தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சி போ ஜனனி, நான் போறேன், நீங்க அண்ணன் கிட்ட போங்க. என்னாச்சு? இல்ல, எங்க வீடு வரப்போகுது. அம்மாவும் பாட்டியும் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா எனக்கு ஆரத்தி எடுத்து என்ன உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க. அத நினைச்சாதான் ஜனனி மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க 2 பேரும் ஒவ்வொரு நாளும் ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தனித்தனியா விருந்துக்கு வந்துடணும். அப்ப இனிமே இவங்களுக்கு வீட்டு சாப்பாடே இல்ல, ஊர் சாப்பாடு தான். உன் ஆசை எல்லாம் நிறைவேறிடுச்சாமா? எத்தனை தடவை மாமா மாமான்ட்டு மூச்சு காத்துலயே மாமனை வச்சுக்கிட்டு தெரிஞ்ச உங்க அம்மா அம்மாவும் பாட்டியும் உன் சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மாமா இருந்த கடைசி வரைக்கும் நான் உன் கூட நிழலாவே நான் இருக்கணும் மாமா. அப்படியே என் ஆயுசு முடிஞ்சு போயிடணும் முத்து மாமா. ஏமா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு சாவ பத்தி பேசணும்? அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. இந்த கல்யாணம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது நம்ம விருப்பம் மட்டும் இல்ல, அந்த பொன்னாச்சி அம்மனோட விருப்பமும் இதுதான். அதத்தான் விதி நிறைவேற்றி வச்சிருக்கு. வெண்ணிலா தனக்கு பிறந்த வீட்டு சொந்தம் யாருமே இல்லாம போயிட்டாங்க, சீர்சனத்தை செய்ய யாரும் இல்லைன்னு ஒரு துளி கூட மனசுல நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் தான் வீட்டு பொண்ணுக்கு செய்யற மாதிரி அவங்களுக்கு முடிஞ்ச நகைகளையும் சாமான் செட்டுகளையும் ஊருக்காரங்க வாங்கி வச்சிருக்கோம். நீங்க எல்லா செல்வங்களையும் பெற்று வளமா இருக்கணும், 10 பிள்ளைகளை பெற்றுக்கணும். நீ எப்பவும் முத்தரசனுக்கு துணையா இருக்கணும் தாயே. உன் நல்ல மனசால
இந்த ஊரையே செழிக்க வைக்கணும். முத்தரசே, உங்களுக்காக என்னோட சார்பா ஒரு மோதிரம். வெண்ணிலா, உனக்கு ஒரு செயின். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் முத்தரசு தம்பி, பொண்ணு வீட்டு வழக்கப்படி முதலிரவை இங்கதான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வீடு சின்னதா இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு மனசு கோணாம தம்பி இன்னைக்கு இங்கதான் தங்கணும். என்ன தலைவரே நான் சொல்றது? ஏப்பா, அவருக்கு தான் அவ்வளவு பெரிய வீடு இருக்க, இங்க எதுக்குப்பா சாந்தி மூர்த்தி வைக்கிறீங்க? இங்க பாருப்பா, என்னதான் பெரிய வீடு சின்ன வீடுன்னு பேசினாலும் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. முதல் இரவு நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் விஷயம். ஆமா, அதுக்கு மாளிகை வீடு என்ன குடிசை வீடு என்ன, மனப்பொருத்தம் தானே முக்கியம். முத்தரச வெண்ணிலாவுக்கு மனப்பொருத்தம் மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன பொருத்தம் உண்டோ எல்லாமே சரியா இருக்கும். இது ஊரறிஞ்ச விஷயம் தானே. இந்த மாதிரி ஜோடிய நீ எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அவ்வளவு பொருத்தமான ஜோடி. ஐயோ, என்னடி இது? கட்ல போடாம பாய போட்டு வச்சிருக்காங்க. அதானே. ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். மாப்பிள்ளை ஏசி ரூம்ல படுத்து பழகினவரு, ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறவரு, அவர் இங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ஏப்பா ஏசி போடணும்னா அதுக்கேத்த வசதி வேணும்ல, அது இங்க இருக்கா? அதெல்லாம் இருக்குதப்பா. கரண்ட் போனா சமாளிக்கிறதுக்கு ஜெனரேட்டர்லாம் வாடகைக்குள்ள எடுத்து வச்சிருக்கோம். ஏசி போட்டதும் நல்லதுதான், கசகசப்பு இல்லாம இருக்கும்ல. முத்தரச, வெண்ணிலா கையில பாலை கொடுத்து அனுப்புறோம். தலைமாட்டுல டீ இருக்கும், வேணும்னா விடிய விடிய ஊத்தி குடிக்கலாம். போதும் போதும் கேலியும் கிண்டலும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பொண்ணு மாப்பிளைய சாப்பிட வச்சு நேரங்காலத்தோட உள்ள அனுப்புனா தானே ஆகும். அவங்களுக்கும் டயர்டா இருக்கும்ல. சட்டு பொண்ணு சாப்பாடு எல்லாம் எடுத்து வைங்கப்பா. என்ன தனித்தனியா சாப்பிடுறீங்க? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்க வேணாமா? முத தம்பி ஊட்டி விடு, வெண்ணிலா நீயும் ஊட்டி விடு. செல்ஃபி எடுக்கலாம். இரு நானும் வா வா. அண்ணி ஊட்டி விடுங்க. அந்த காலத்துல போட்டோ எடுத்தா ஆயுசு கம்மி ஆயிடும்னு எல்லாரும் பயப்படுவாங்க. இப்ப என்னடான்னா முடுக்கு முடுக்குன்னு எல்லாமே போட்டோ எடுக்கிறாங்க. மல்லி
பார்த்து நிறைய சாப்பிட வச்சு இங்கேயே தூங்க வச்சிடாதீங்க. விடிய விடிய கண்ணு முழிக்கணும்ல. தம்பி உள்ள போங்க. இத பாருமா, இன்னையில இருந்து எண்ணி 10 மாசத்துல பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு ஊரே சீராட்டுற மாதிரி பெத்து கொடுக்குற. அதெல்லாம் கொடுப்பா. மாமா ஒரு நிமிஷம் எந்திரி. என்ன ஆசீர்வாதம் பண்ணு மாமா. எந்திரி 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 வெளியில எதுக்குதெல்லாம்? இல்ல முத்து மாமா, இதே வீட்டுக்குள்ள இதே ரூம்குள்ள படுத்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கனவு கண்டிருக்கேன். நீ வராமலே வந்ததா கனவு கண்டு பாட்டியையும் அம்மாவையும் கலங்கடிச்சிருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு முத்து மாமா. உன்னோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஊர் மக்கள் உண்மையில இவ்வளவு அன்பா இருக்காங்கல்ல, நல்ல விஷயம். எனக்கெல்லாம் அந்த காலத்துல முதலரவு நடந்தப்போ விளக்குல இருந்த நெருப்பு பாயில பட்டு பாயே தீ பிடிச்சிருந்துருச்சு. ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, கேன்சல் தானே? கேன்சல் எல்லாம் ஆகல. நான் கூட ஏதோ அபசகுணம்னு பயந்துட்டேன். நல்ல வேலை, எல்லா திருஷ்டியும் இதோட கழிஞ்சிருச்சுன்னு சொல்லி மறுபடியும் உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. ஏய், என்னாச்சு? ஒண்ணுல அண்ணனும் அண்ணியும் ஆடி பாடுற மாதிரி யோசிச்சேன். என்னமோ நாம ஆடி பாடின மாதிரி இவ்வளவு வெக்கப்படுற. அப்புறம் முடியல, சும்மா சொன்னேன். ஆ, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
என்னப்பா தானா சிரிச்சிட்டு இருக்க? பொண்ணு மாப்பிள்ளைய பத்தி கனவு கண்டுட்டு இருக்கியோ? அது எப்படி பாட்டி கரெக்டா சொல்றீங்க? எங்க சர்வீஸ் அப்படி. அந்த காலத்துல காதலு கத்திரிக்காய் புடலங்கான்னு ஒண்ணுமே இல்ல. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? பாட்டி உங்க அனுபவத்தெல்லாம் சொன்னா நாங்களும் கேட்டு தெரிஞ்சுப்போம்ல. ஏன் என்ன கௌதம்? பாட்டியோட அனுபவத்தெல்லாம் கேட்டு கதை எழுத போறீங்களா? கதை என்ன, படமே எடுத்துருவோம். வெக்கப்படாம கதையை சொல்லு. போடா போடா பொக்க எள்ளு காட்டுக்கு தைக்க அட போடா போடா பொக்க எள்ளு காட்டுக்கு தைக்க எங்க வீட்டு வைக்க முன்ன எங்க கொண்டு வைக்க எங்க வீட்டு வைக்க முன்ன எங்க கொண்டு வைக்க போடா போடா பொக்க எள்ளு காட்டுக்கு தைக்க வெண்ணிலா, மாமா, முத்து மாமா. இரு எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுற? பதட்டப்படாத. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு தோணுச்சு. உனக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைல்ல? என்ன முத்து மாமா இப்படி கேட்டுட்ட? பேசு முத்து மாமா. உனக்கே தெரியும் வெண்ணிலா, இதெல்லாம் எதிர்பாராம நடந்துருச்சு. சித்தி பாவம் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. நானும் சித்திக்கும் ஸ்வேதாக்கும் கொடுத்த வாக்குப்படியே ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்னென்னமோ நடந்துருச்சு. ஸ்வேதா எங்கே போனா, என்ன ஆச்சு, ஒன்றுமே புரியல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பி போயிருக்கேன். உண்மையாக சொல்ல போனா நான் இன்னும் அதுலேருந்து வெளியே வரல. இந்த ஊரே உனக்கா திரண்டு நிற்கிறத நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. ஆனால் நான் இருக்க இந்த மனநிலையில் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை வெளியெல்லாம் எனக்கு மனப்பூர்வமாக இதுக்கெல்லாம் என்னால் சம்மதிக்க முடியல. எனக்கு இதெல்லாம் வேணாம்னு தோணுது. என்ன வெளியில நான் சொன்னது கஷ்டமா இருக்கா? ஐயோ, ஏன் முத்து மாமா இப்படி பேசுற? சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை எவ்வளவுதான் கேலி கிண்டலும் பண்ணாலும் முத்து மாமா முத்து மாமான்னு நான் அப்படியே வாழ்ந்து பழகிட்டேன். எப்பவும் உன்னை கட்டிக்கணும், உனக்கு சமைச்சு போடணும், ருத்ராவை நல்லா பாத்துக்கணும், உனக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் செஞ்சு 24 மணி நேரமும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதான் என்னோட ஒரே ஒரு ஆசை முத்து மாமா. அதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை முத்து மாமா. உன்னை கட்டிக்கிட்டேங்கிற அந்த ஒரு விஷயமே எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் முத்து மாமா. இதை விட எனக்கு யாரும் வேற எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கவே முடியாது. இந்த நிமிஷமே கடவுள் என் முன்னாடி வந்து நீ செத்து போயிடுன்னு சொன்னா நான் சந்தோஷமா செத்து போயிடுவேன் முத்து மாமா. ஏய், என்ன பேச்சு இது? இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி, நீ அடுத்து தூங்கு.